சார் அதாவது முதல் முறையா எம்எஸ்வி சாரும் இளையராஜாவும் சேர்ந்து பண்ண படம் உங்க சக்சஸ் காம்பினேஷன் சுந்தரராஜன் நீங்க அது எப்படி அமைஞ்சது? அதுக்கு ஏவிஎம் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் எம்எஸ்விக்காக ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி இளையராஜா சார் காம்பினேஷனில் படம் பண்ணலாம்னு சொல்லி ஆர் சுந்தரராஜன் காம்பினேஷனில் எனக்கு வந்த ஒரு ப்ராஜெக்ட். நல்ல திறந்த கதவு இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் அந்த படத்தை பற்றியும் சாங்ஸ் பற்றியும் சீன்ஸ் பற்றியும் பேசுகிறாங்க. அதுக்கு முழு காரணம் ஆர் சுந்தரராஜன் அவர்கள் தான். அந்த அவரோட இயக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஹி ஜஸ்ட் கம்ஸ் அவுட் ஆஃப் தி சர்டன் ஐடியாஸ் அண்ட் அதை எப்படி கொண்டு போய் ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்கணுங்கிறது அவருக்கு தெரிஞ்ச ஒரு வித்தை. அது அந்த ஒரு எக்ஸ்ட்ரானரி சக்ஸஸ். எம்எஸ்வி இளையராஜா சார் பண்ண முதல் படத்தில் காம்பினேஷனில் பண்ண முதல் படத்தில் நான் இருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமை கர்வமாக இருக்கும். மணிவண்ணன் சார் கூட பல சக்சஸ்ஃபுல் அவர் கூட இந்த டிராவல். மணிவண்ணன் மாதிரி ஒரு டேலண்டட் டைரக்டரை அறிமுகப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் இதே தான் பாரதி ராஜா சார் படத்தில் இருந்து ஒர்க் பண்ணி அவர் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஆகணும் போது இதே பாம் குரூப் மீட் பண்ணுற பழக்கங்கள்னு சொன்னேன். நான் நடிகராகவும் இவங்களெல்லாம் பட்டிங் டைரக்டர்ஸாக மீட் பண்ணுற ஒரு இடமா இருந்துச்சு. அப்போ அவருக்கு இருக்கின்ற ஒரு ஷார்ப்னஸ், ஒரு டயலாக் சொல்கிறதாகட்டும், ஒரு பசியில் ஒரு சீன் சொல்கிறதாகட்டும், சீனை மாற்றி சொல்கிறதாகட்டும், எல்லாமே மணிவண்ணன் கட்டிக்காரன். அதில் ரொம்ப பெருமைப்படுற அளவுக்கு இருக்கும். ஷாக்கிங்காக இருக்கும் அவர் சொல்கிற சீன்ஸ் ஆகட்டும், எப்படி கரெக்டாக பண்ணுறாரு பேசுகிறாருங்க. ஸோ அவர் படத்தில் அவருக்கு கலைமணி சார் ஒரு படம் பண்ணலான்னும் போது இந்த காம்பினேஷனில் பண்ணலான்னும் போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அதான் கோபுரங்கள் சாய்வு. அதுக்கப்புறம் பல படங்கள் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அவர் கேட்டு. சார் கோகிலால கமலஹாசன், மூடு பணியில் பிரதாப், நான் பாடும் பாடல சிவகுமார் சார், 100வது நாள் விஜயகாந்த், சத்யராஜ் சார் கூட 24 மணி நேரம், இந்த மாதிரி படங்கள் மல்டி ஸ்டார்ஸ் கூட உங்க கூட டிராவல் பண்ணியிருக்காங்க. அந்த டிராவல் இப்படி இருந்தது? பிரமாதமாக இருக்கேன். அப்போ அந்த மாதிரி கமல் சார் நான் நடிக்க வரும்போது பெரிய லெஜெண்டரி ஆக்டர், பெரிய பெரிய ஸ்டாரு, வெரி பாப்புலர் ஆக்டர். ஈவன் இன் கர்நாடகா அவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங் அவருக்கு. அப்புறம் ரஜினி சார் நான் வரும்போதே முதல்ல சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டார். சிவகுமார் ஐயா நான் வரும்போதே பெரிய ஸ்டாராக இருந்தவர் தான். நம்ம நடிகர் விஜயகாந்த் அவர்களாகட்டும், நம்ம சத்யராஜ் அவர்களாகட்டும், எல்லாம் நம்ம கூட வந்த நடிகர்கள் ரொம்ப பிரமாதமாக, நமக்குள்ளே எந்த பிரச்சனையும் எப்பவும் வந்ததே இல்லை. ஸோ சக நடிகர்களாகவும் ஒத்துழைப்பு எப்பவுமே இருந்துச்சு. யார் எந்த ரோல் பண்ணுறோங்கிறத விட ஒரு ஃபேமிலியாக தான் பழகி நடிச்சது உண்டு. அதுதான் சொல்கிறேன். சார் 60+ டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. அதில் 23 டைரக்டர்ஸோட ஃபர்ஸ்ட் பட நாயகன் நீங்க. ஃபர்ஸ்ட் பட டைரக்டர்ஸ் தேர்ந்தெடுக்கிறது முக்கிய காரணம் என்ன? அவங்களுக்குள்ளே இருக்கிற பசியை தேடுவேன். அவங்களுக்குள்ளே இருக்கிற பசியை படமாக்குறதுக்கு அவங்களுக்கு காட்டுற இன்ட்ரெஸ்ட்டில் படம் வெற்றி அடையுங்கிற நம்பிக்கை. நான் முதல்ல சொன்ன மாதிரி படம் தான் ஒருத்தரோட சக்ஸஸ்ஸு ஃபெயில்யூர், படம் தான் நிர்ணயிக்கும். ஸோ அந்த கூட்டணியில் நல்ல படம் கொடுத்து வெற்றி அடையணுங்கிற பசியுள்ள இயக்குநர்கள் தேடுவேன். பல தடவை சக்ஸஸ் ஆயிருக்கேன், ஒரு சில தடவை ஃபெயில்யூராக இருக்கேன். அது தான் காரணம். ஸோ சினிமாவில் பொதுவாக ஒரு அன்ரிட்டன் ரூல்ஸ் என்னென்னா, ஜெயித்ததுக்கு அப்புறம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷனோட ட்ராவல் பண்ணுவாங்க. அப்படி இல்லாம நீங்க புதுசா இன்வென்ட் பண்ணதுக்கும் பசி தான் முக்கிய காரணம். பசி தான். அவங்களுக்குள்ள இருக்கிற பசியை தேடுவேன். இந்த பசி இருக்கும்போது அது நல்ல சில டைம்ல ஆன் பேப்பர் ஆன் விஷுவலா வருமாங்கிறது இருக்கும். அதுல ஒரு சில பேர் தேர்ந்தெடுத்து என் அறிவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபீலிங்ல பார்ப்பேன். நிறைய தடவை சக்சஸ் ஆயிருக்கேன். சார் பாரதிராஜன் சார் கூட ஒர்க் பண்ண முடியாத ஒரு வருத்தம், அவரோட ஸ்கிரிப்ட்ல தெலுங்குல ஒர்க் பண்ணதுனால ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைச்சதா? பாப்பு சார் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பாப்பு லெஜெண்டரி டைரக்டர் சார். அவரோட ஃபாண்ட் இன்னைக்கும் ஒரு தெலுங்குல ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஃபாண்டிங் இருக்குது. எக்ஸ்ட்ரானரி கார்ட்டூனிஸ்ட். அவரு முதல் நாள் ஷூட்டிங் போகும்போதே நான் சொன்னேன், சார் எனக்கு தெலுங்கு அவ்வளோ தெரியாது, கற்றுக்க ஆசைப்பட்றேன். ஏதாவது தவறாக பேசினா நீங்கள் தான் மன்னிக்கணும், அப்போ தான் நான் பேசி தான் கற்றுக்க முடியும்னு. ஓகே, நான் அன்னிலேருந்து அவர் என்னை ஒரு ஸ்டூடெண்ட்டாகவே ஏற்றுக்கிட்டார். அவர் ஒரு ஸ்கிரிப்டில் எழுதுனா டைலாக்ஸ் இங்கே இருந்தால் பக்கத்தில் அப்படியே எந்த லென்ஸு எப்படிங்கிற கார்ட்டூனில் எழுதி வச்சுருவார். எக்ஸ்ட்ரானரி ஃப்ரேமிங் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் தெலுங்கு ஆடியன்ஸில் நீங்கள் பாப்பு சார்ன்னா அவ்வளோ மரியாதை கொடுத்து பேசுவாங்க. நான் பாப்பு சார் படத்தில் நடிச்சிருக்கேன்னால எனக்கு மேலே அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஜீனியஸோட நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது பெரிய விஷயம். இளையராஜா இன்னொன்று அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்.
எஸ்பிபி சார் முதலா இசையமைச்ச படம் தூர்ப்பு வெள்ளேரை. மிகப்பெரிய காட் இஸ் கிரேட், கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் ஃபஸ்ட்டு டைம் பெரிய சிங்கர் முதல் தடவை மியூசிக் டைரக்டர் ஆனது இந்த அபாப்பு சார் படம் கிழக்கிய பொங்குமுறை. எல்லா பாட்டும் இங்கே சூப்பர் ஹிட். அதை நான் கொடுத்து வச்சேன் சார். சில டைரக்டர்ஸ் பேர் சொல்கிறேன், அது சொன்னோன்னு ஒரு உங்களுக்கு இருக்கிற மெமரிஸ். கிளிஞ்சல்கள் துறை. பசி படத்துக்கு அப்புறம் பசியோட வெற்றி கொடுக்கணுங்கிற ஒரு வெறித்தனமாக நடந்துக்கிட்டா ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்தப்பா டேரக்டர். சைலண்ட்ல போட்டு மலையாளம் சங்கரன் நாயர், கிரேட் லெஜெண்டரி டைரக்டர். அவரோட ஒர்க் பண்ணதே பெரிய விஷயம். அந்த படத்தில் ஒர்க் பண்ணதுனால லெஜெண்டரி ஆக்டர் பிரேம் நசீரோட ஒர்க் பண்ணுறதுக்கும் சாரதம்மாவோட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ரொம்ப ஹாப்பி. சிங்கிதம் சீனிவாசன் எக்ஸ்ட்ரானரி சென்ஸ் ஆஃப் ஹியூமர். முதலேருந்து அவர் சொம்மக்குறது சொக்கோக்கிறதுங்கிற தெலுங்கு படத்துக்கு அப்புறம் இயக்கிய டியூல் ரோல் நடித்த படம் கந்தர்கோலம். நான் அதை அவர் தான் இயக்கினார். ஒர்க் பண்ணுறது கற்றுக்கிறதே பெரிய விஷயம். அவர் அப்படி ஒரு காமெடி, அப்படி ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கும். சொல்லும் போதே மோன் அப்படின்னு ஆரம்பிப்பார். எக்ஸ்ட்ரானரி ஜீனியஸ். ஸோ ஜஞ்சாலன் தெலுங்கு ஆடியன்ஸ் கிட்டே கேட்கணும் நீங்கள். ஜஞ்சாலன் ஒன் ஆஃப் த ஃபென்டாஸ்டிக் ரைட்டர்ஸ். இன்னைக்கு வரைக்கும் அவர் படம் ரெஃபரன்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அவர் படங்களில் என்னை கூப்பிட்டு என்னை நடிக்க வச்சதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அந்த படத்தோட காம்பினேஷன்ஸில் அவர் அன்னைக்குள்ள அந்த ஒரு காமெடியை எப்படி திரைக்கு கொண்டு வர்றது, எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு அவர் எழுதும் போது தான் தெரியும். எக்ஸ்ட்ரானரி ரைட்டர் ஜஞ்சாலா சார். துரை பகவான், பியூட்டிஃபுல் ஃபிலிம் மேக்கர்ஸ் இன் கனடா. நான் ரொம்ப இஷ்டப்பட்டு அவங்க படத்தில் நடிச்சிருக்கேன். அகெயின் ஒரு ஹீரோ ஒரு படத்தில் வந்து சங்கர் நாகர் இருந்தார். நான் அவரோட தம்பியாக நடித்தேன். ரொம்ப ஹாப்பி. இன்னொரு படம் ஜெய் ஜெகதீஷ் நடித்தார். அவருக்கு ஃப்ரெண்டாக காலேஜில் நடித்தேன். 2 படமும் பெரிய ஹிட் படம். ரொம்ப நல்ல டைரக்டர். வெரி ஸ்கீம், வெரி வெல் பிளான் பண்ணி இயக்கிக்கிற டைரக்டர். அவங்களுக்குள்ளேயே 2 பேர் என்ன, ஒருத்தர் இந்த எப்படி கேமரா வசனம் சொல்கிறாரோ, இன்னொருத்தருக்கு டோட்டல் ப்ரொடக்ஷன் பார்த்துட்டு டைரக்ஷனுக்குள்ளே எப்படி வருதுங்கிறது அவங்கள பார்த்தா கற்றுக்கிட்டேன். வெங்கட் சார் பியூட்டிஃபுல் ரைட்டர். அகைன் அவரோட ட்ராமா தான் பண்ணோம். ட்ராமாவாக ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே ஸ்க்ரீன் மேலே கொண்டு வந்தார். சிவி ராஜேந்திரன். சிவி ராஜேந்திரன் என்ன சொல்ல, நாங்கள் அவர் படம் பார்த்து வளர்ந்த ஆள். அவரோட கலாட்டா கல்யாணம் இன்னும் அப்படி கண் முன்னாடி நிற்கிது. அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு நான் கொடுத்தவங்கிறது தான் சொல்லணும், கொடுத்து வச்சவங்கிறதா. அகெயின் சிவி ஸ்ரீதர் ஸ்டூடெண்ட் மாதிரி அவரோட பிளானிங், அவரோட விஷயங்கள் எல்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். கேஎஸ் பிரகாஷ் ராவ். பெரிய ஜீனியஸ் பற்றியெல்லாம் நம்ம பேசுகிற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் வளரலைங்க இன்னும். ஹி வாஸ் சச் ஏ லெஜெண்டரி டைரக்டர். ரொம்ப லெஜெண்டரி. அதெல்லாம் சான்ஸ் சொல்கிறேன். கேஎன் சுப்பு. கேஎன் சுப்பு எஸ்பிடி ஃபிலிம்ஸ். பஞ்சு அருணாச்சலம் சாரோட பிரதர். ரொம்ப ஆனஸ்ட்டாக சின்சியராக ஒர்க் பண்ணணும், சின்சியராக படம் நல்லா வரணும், கரெக்ட் வேலைக்கு விற்கணும், கரெக்டானதில் ரொம்ப நல்லா இருந்தார். அவர் புதுசாக ஒரு மியூசிக் டைரக்டர் சிவாஜி ராஜாங்கிற ஒரு அறிமுகப்படுத்தினார். ஆல் சாங்ஸ் ஒரு சூப்பர் ஹிட். அன்னைக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்சி சக்கரவர்த்தி. அகெயின் சிவி ஸ்ரீதர் யூனிட்டில் வந்த ஒரு ஆள். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு படம் பண்ணுறதுக்கு. கோகுலகிருஷ்ணன். அவர் ஒரு இயக்கின முதல் படம் தான் அர்ச்சனை பூக்கள். ஆக்சுவலி நல்ல ரைட்டர். இளையராஜா சார் கேங்லேருந்து வந்தவர். ரொம்ப மண் வாசனையை தெரிஞ்சவர். அதனால தான் அர்ச்சனை பூக்கள் படம் முடிஞ்சது. ரொம்ப நல்ல பாடல்கள், ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு. ஜெயராம் ரெட்டி. கன்னட படம். ஆமாம், அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. ராஜாமணி. விசு சார் பிரதர். எக்ஸ்ட்ரானரி மனுஷன். அந்த 4 பேருக்கு நன்றிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரானரி ட்ராமா. ஆக்சுவலி அந்த ட்ராமா பார்த்துட்டு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப நல்ல ட்ராமாவே, ரொம்ப நல்ல சினிமாவை எடுத்துகிட்டு இருந்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் காலமாயிட்டார். அதுக்கப்புறம் சோமுங்கிறவர் தான் அந்த படத்தை முடித்தார். ரொம்ப பியூட்டிஃபுல். விஸ்வ சார் ஃபேமிலிக்கே இருக்கிறவர். என்னன்னா அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் மட்டும் இல்லை, டைலாகை கவுண்டர் அடிக்கிற அந்த வார்த்தைகளை எடுத்து கொடுக்குறதுல ஹி வாஸ் சோ குட். வெரி நைஸ் ஹியூமன் பீயிங் ராஜாமணி சார். மகுடி டைரக்டர் என்சி சக்கரவர்த்தி. அதான் சேம். இவங்களெல்லாம் ஸ்ரீதர் சார் ஃபேமிலி தான். எல்லாரும் அந்த சைட்லேருந்து தான் வரக்கூடிய ஒரு ஆட்கள் தான். எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு பண்ண படம். கே விஜயன் சார். என்னோட டார்லிங் அவர். அவ்வளோ பெரிய டைரக்டர். சிவாஜி சார்லேருந்து எல்லாரையும் வச்சு டைரக்ட் பண்ண டைரக்டர்.
நம்மளை வச்சு படம் பண்ணும்போது நம்ம காலத்துக்கு வந்து நம்மளோட பழகி நம்மளை எந்த விதமான ஒரு காம்ப்ளெக்ஸே வராத மாதிரி பார்த்துக்கிட்ட ஒரு இமை ஆக்சுவலி. ரஞ்சித் குமார், நல்ல அகைன் இட்ஸ் எ குட் டேரக்டர், ஹி வாண்ட்ஸ் டு மேக் எ குட் ஃபிலிம்ஸ் அண்ட் பசியர். அமீர் ஜான் சார், அமீர் ஜான் அகைன் இது ஒரு பாலச்சந்தர் சார் அசிஸ்டண்ட்டு. பாலச்சந்தர் சாருக்கு படம் பண்ண முடியலன்னு சொல்லும்போது இவர் வந்து கண்மணி சபு மூலமாக வந்தார், கண்ணதாசன் சார் பையன், அவருக்காகத்தான் இந்த படம் பண்ணேன். பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், பியூட்டிஃபுல் மேன். மோகன், டைரக்டர் மோகனுங்கிறவர் கிரேட் தேவராஜ் மோகன் காம்பினேஷனில் வந்த மோகன் சார் தான். இந்த படம் வந்து வெண்ணடாய் மூர்த்தி சார் வந்து அவர் கூட்டணியில் பண்ண படம் தான், அவருக்காகத்தான் படம் பண்ணேன். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அவரோட படங்களில் நடந்த விஷயங்களெல்லாம் கேட்டு மகிழ்ந்துட்டேன். எம்ஜிஆர் சார் கூட பண்ண ஜெகநாதன் சார், அவர் ரொம்ப எப்பவுமே எம்ஜிஆர் சார் கொடுத்த வாட்ச்னு அந்த வாட்ச் காட்டிகிட்டே இருப்பார். ரொம்ப பங்க்சுவலாக இருப்பார், ரொம்ப டிசிப்ளினாக இருந்த ஒரு டைரக்டர். அவரோடலாம் ஒர்க் பண்ணதே எனக்கு ரொம்ப பாக்கியமாக தான் இருந்துச்சு. கார்த்திக் ரகுநாத், அவரோட முதல் படம் அகெயின் அண்ணின்னு சொல்லி பண்ணோம். அது ஒரு ஹிந்தி படம் ரீமேக், கே பாலாஜி சார் ப்ரொடக்ஷன். எக்ஸ்ட்ரானரி. அவரும் ஒரு நல்ல ரைட்டர் டைரக்டர், நல்ல படமாக தான் எடுத்து கொடுத்தார். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆர் கிருஷ்ணமூர்த்தி சார், ஆர் கிருஷ்ணமூர்த்தி சார் தான் பில்லா கிருஷ்ணமூர்த்தின்னு பேர், ரொம்ப பாப்புலர் டைரக்டர். அவரும் அப்படி தான். தேர் ஆல் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ். ப்ரொடியூசர் சொன்ன டைமுக்கு முடிச்சு கொடுக்கணுங்கிறத ரொம்ப டிசிப்ளினாக ஒர்க் பண்ணக்கூடியது. அவங்களோட எல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வம்சி தெலுங்கு படம், ரொம்ப இசைக்கு ஒரு புது ஒரு கலர் கொடுத்த தெலுங்கு டைரக்டர். இளையராஜா சார் மியூசிக்கில் ஒரு ஒரு நம்ம கார்த்திக் வச்சு ஒரு படம் பண்ணார், சூப்பர் படம் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் தான் நான் அந்த படத்தை எனக்கு காமிச்சதுக்கப்புறம் தான் படம் பண்ணேன், ஆலாப்பனான்னு. எக்ஸ்ட்ரானரி சாங்ஸு, படமும் நல்லா எடுத்தார். நல்ல இயக்குனர், நல்ல விஷுவல் சென்ஸ் உள்ள ஒரு ஆள். எம்ஆர் பூபதி, பாலு மகேந்திரா சாரோட அசிஸ்டண்ட். ஒரு படம் நம்ம படத்துல எல்லாம் ஒர்க் பண்ணவருக்காக ஒர்க் பண்ணி கொடுத்தேன். ரொம்ப நல்ல இயக்குனர். சக்தி கண்ணன் அகைன் மகேந்திர சாரோட ஒர்க் பண்ணவங்க. சக்தியு கண்ணன், அவங்களுக்காகத்தான் ஒர்க் பண்ணது. ரொம்ப நல்ல, அது இன்ஃபேக்ட் லிரிக் ரைட்டர், டயலாக் ரைட்டர். ஆக்சுவலி கண்ணன் அந்த படத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி சாங்ஸ் எழுதியிருப்பார். நரசிம்மன் அப்படி ஒரு டியூன் பண்ணியிருப்பார். யாருக்கு அப்புறம் அவர் அந்த படம் பண்ணார், அவங்களுக்காகத்தான் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா மகேந்திரன் சாரோட நான் ஒர்க் பண்ணும்போது வந்த இயக்குனர்கள் என்னோட நல்ல பழகின நண்பர்கள்ங்கிறதுக்காக அந்த ஒரு படம் பண்ணேன். கேமராமேன் தினேஷ் பாபு, எக்ஸ்ட்ரானரி கேமராமேன் தினேஷ் பாபு. ஷார்ட்ஸ் பிரித்து கொடுக்குறதுலேருந்து எல்லாமே ரொம்ப நிபுணருங்கிறதுக்காக தான், அவர்கிட்ட ஒரு நல்ல டைரக்ஷன் பண்ணுற திறமை இருக்குங்கிறதுக்காக தான் அவரை வந்து டைரக்டர் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ரொம்ப நல்ல டைரக்டர். ஹனீஃபா சார் இதுவும் அப்படி ஒரு மலையாளம் படம், கலைஞர் ஐயா ப்ரொடியூசர், பூம்புகார் ப்ரொடக்ஷனில் பண்ண வேண்டியது. இவங்களெல்லாம் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஒரு படத்தை காமிச்சு அதை அப்படியே எடுக்கிறேன்னு சொல்லும்போது கரெக்டாக ஒரு ரீச் ஆகக்கூடிய விஷயத்தில் எப்படி கொண்டு வர முடியுங்கிறது தெரிஞ்ச ஒரு டெக்னீஷியன்ஸ். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித். வி வழக்கம் நம்ம சுரேஷ் நதி ஆக்ட் பண்ண ஒரு சூப்பர் ஹிட் படம் பூக்களை பறிக்காதீர்கள். ஆமாம், அந்த படம் தான். ரொம்ப பெரிய டைரக்டர், ரொம்ப ஒரு தீவிரமாக கம்பீரமாக ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி இருப்பார், அப்படியே பண்ணுவார். ஆனால் ரொம்ப நல்ல மனசு, தோற்றம் தான் அப்படி இருப்பார். ஸ்டார்ட் கேமரா சொல்கிறது அது இதெல்லாம். ஆனால் ரொம்ப இயல்பான ஒரு மனிதர், ரொம்ப பழகின நல்ல விஷயங்கள், நல்ல படங்கள். டிஎஸ் பாலகன், மாப்பிள்ளை சார் டைரக்டர். மதுசூதன ராவ், மாப்பிள்ளை டைரக்டர் சொல்லும்போது ஒரு விஷயத்த இங்கே சொல்ல, தேவர் ஃபிலிம்ஸ் மாப்பிள்ளை ப்ரொடக்ஷனில் தான் இது பண்ணோம், விசு சார் படம். அவர் வந்து டைரக்ஷன் பண்ணும்போது பேசுகிற விஷயங்கள் பண்ணதெல்லாம் அவர் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரியே சொல்லிக் கொடுப்பார். அது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. மாப்பிள்ளை சார் விசு சாரோட பண்ண பெரிய பியூட்டிஃபுல் அனுபவம் எனக்கு. மதுசூதன ராவ் அகெயின் இவர் லெஜெண்டரி டைரக்டர். தெலுங்கில் மதுசூதன் ராவ் அவ்வளோ பெரிய டைரக்டர். அது வந்து ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக் பண்ணோம், நல்ல அனுபவம் தான். ஜிஎம் குமார் சார் ஒரு மிக சிறந்த ஒரு கதாசிரியராக வந்தவர், நல்ல எழுத்தாளர். அவர் டைரக்ஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சொன்னார், இப்போ தான் என்ன தேவையை நான் எடுக்கிற ஆரம்பிச்சிருக்கேன் மோகன் சார். அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. வேலு பிரபாகரன் தான் கேமரா, எக்ஸ்ட்ரானரி டெக்னீஷியன் கூட்டணி அது. சார் ஸ்டில்ஸ் ரவி வந்து உங்கள் லைஃப்பில், உங்கள் கேரியரில் முக்கியமான ஆட்கள்.
அவர் எடுத்த சில போட்டோஸ் காமிக்கிறேன், அதோட மெமரிஸ். என்னோட அவர் குட் ஃப்ரெண்ட் ஆல்சோ. சொல்லுங்க. அவர் சொன்னது உங்களோட ஃபர்ஸ்ட் க்ளோஸ் அப் அவர் எடுத்தேன்னு சொன்னாரு. ஆமாம், அடடா, இது கப்பர் பார்க்கில் எடுத்தார். ஆ, நானும் சுவாசினி நெஞ்சத்தை கீழாத ஷார்ட்ஸு. அந்த டே ஷார்ட்ஸ் எல்லாம் முடிச்சு அந்த லைட் வரும்போது எடுத்த ஷார்ட்ஸ் இது. அந்த அர்லி மார்னிங் ஷார்ட்ஸ் முடிக்கும் பிறகு எல்லாம் ஓடிட்டே இருந்தோம்னு சொன்னல, ஆ. யூனிட்டாக ஓடி அந்த பிட்ஸ் எல்லாம் முடியும் போது இந்த ஷார்ட் எடுத்தார். ரொம்ப பியூட்டிஃபுல் ஷார்ட். தேங்க்யூ ரவி. லெஜெண்டரி டைரக்டர் ஸ்ரீதர் சார். தென்றல் வந்து என்னை தொடும் பாட்டோட சீன்ஸ் ரொம்ப பிடிக்கும். மணிவண்ணன், நானும் சில்க் ஸ்மிதா. ஷீ இஸ் அ வெரி ஸ்வீட் கேர்ள். எப்படி நடிக்கிறதுக்கு ஒரு ஏதோ போஸ்க்கு ஸ்டில் ரவி சொன்னதுனால அவர் நடிக்க வந்து நின்றுட்டார் அங்கே. மணி என்னோட ஃப்ரெண்ட், நண்பன், இப்போ இல்லை. இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஸ்டில்ஸ். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பேசிட்டு ஸ்டில். நானும் சுமலதா அவர்கள், நானும் இவங்க ஒரு படம் நடிக்கிற வேண்டியது இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் மெட்ரலைஸ் ஆகலை. இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்டில். அந்த சீசன்லேருந்து இந்த சீசன் வரைக்கும் பாருங்கள், அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஸ்டில். மெரினா பீச்சில் எடுத்த ஷார்ட்ஸு. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். மனோபாலா இயக்கிய நான் உங்கள் ரசின், நெகட்டிவ் ரோல் பண்ணேன். ஒரு பிரமாதமான ஃபீலிங், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு ரசிகனா என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும் எப்படிங்கிறது அந்த படத்தை காமிச்சிருப்பாங்க. பியூட்டிஃபுல் சீன். தேங்க்யூ. எப்படி கண்டுபிடிச்சிங்க இந்த சீன்ஸ் எல்லாம்? ஸ்டில்ஸ் ரவிட்ட வாங்கணும் சார். ஓகே. ராதாவும் நீங்களும். இது எஸ்பிடி ஃபிலிம்ஸ். காற்றுக்கு என்ன வேலி, சிவாஜி ராஜா சார் மியூசிக்கு, எஸ்பிடி சுப்பு அவர்கள் டைரக்ஷனில் எடுத்த படம். சூப்பர். நல்ல மெமரிஸ். தேங்க்யூ. லாஸ்ட். ஓ, அன்னைக்கு இது ஒரு பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒரு ஸ்டில். நெஞ்சத்தை கீழாத ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். அப்போ பிரதாப்பும் நானும் ஹாசினியும். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி. நம்ம ஸ்டில்ஸ் ரவி அவரோட அந்த லைட்டிங் ஸ்கில் ஆகட்டும், ஃபோட்டோகிராஃபி, அவரோட ஐ இருக்க எக்ஸ்ட்ரானரிங்கிற இந்த ஸ்டில்லையும் தெரியும் பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் நல்லா இருக்குது. இட் பிரிங் பேக் ஸோ மச் பியூட்டிஃபுல் மெமரிஸ். தேங்க்யூ. நான் நடித்த ஹரா திரைப்படம் ஜூன் 7ஆம் தேதி திரைக்கு வருது. இப்போ அவங்க ஆதரவோட பாடல்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. எல்லோரும் ரசித்து வாழ்த்துட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த படத்தில் அப்பா பொண்ணுங்கிற விஷயம், அந்த எமோஷ்னல் கனெக்டு எல்லாரோட வாழ்க்கையிலையும் நீங்கள் பார்த்து ரசித்து கடந்து வந்த விஷயங்களை மறுபடியும் நினைவுபடுத்துகிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும். அவசியமாக நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் பார்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன். மீடியா நண்பர்களுக்கும் எப்பவும் போல உங்கள் ஆதரவு எங்களுக்கு வேணும். ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, உதவி பண்ணிகிட்ருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.